ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா +2 மேத்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் தொகுதி 1ல அத்தியாயம் 1ல அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். இதோட பேசிக்ஸும் உள்ள ஃபர்ஸ்ட் சம்மும் பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து செகண்ட் பயிற்சி 1.1ல செகண்ட் சம் பார்க்க போறோம். பின்வரும் அணிகளுக்கு நேர்மாறு காண முடியும் எனில் நேர்மாறு காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நேர்மாறு காண முடியும் எனில் அப்படின்னா என்னன்னா, இப்போ இதுக்கு வந்து நம்ம மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும் போது அது நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தால் மட்டும்தான் அது நேர்மாறு காண முடியும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நேர்மாறு காண முடியும் எனில் நேர்மாறு காண்க அப்படின்னா இதுக்கு வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 வருதா அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு நேர்மாறு காண்க அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்போ அந்த ஏ இன்வெர்ஸ்க்கு ஃபார்முலா படி நம்ம 1 மாடுலஸ் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சம் என்ன, -2 4 1 -3. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஏன்னு எடுத்துக்கணும். ஏ இஸ் ஈக்குவல் டு -2 4 1 -3. இப்போ நம்ம மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிப்போமா. மாடுலஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படியே கிராஸ் அதாவது இது 2/2 அணியா இருந்தால் மட்டும் அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றதான். இதே 3/3 இருந்துச்சு அப்படின்னா அது வேற மாதிரி வரும். இப்போ ஃபர்ஸ்ட் 2/2க்கு மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 3 6 இன்னும் மைனஸ் இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஒரு நாள் 4 = 6. அதாவது 6 - 4 2. 2ன்றது வந்து 0 கிடையாது. ஸோ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த சம்க்கு வந்து நம்ம ஏ இன்வெர்ஸ் நேர்மாறு காண முடியும். ஸோ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 மாடுலஸ் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதுதான் நேர்மாறுக்குரிய 2/2, அதாவது 2/2 3/3 ரெண்டு அணிக்குமே ஏ இன்வெர்ஸ் வந்து இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து நம்ம 2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னா 2/2 அணிக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி சம்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். இந்த ரெண்டு எண்களையும் இடமாற்றணும். அதாவது -2 -3யும் இடமாற்றணும்னா இங்கே -3 இங்கே -2. இங்கே உள்ள நம்பர்ஸ் அப்படியே வச்சுட்டு குறியீடு மட்டும் மாற்றணும். -4 -1. இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 மாடுலஸ் ஆஃப் ஏ என்ன 2. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன -3 -4 -1 -2. இதுதான் இந்த சம்க்குரிய நேர்மாறு. புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏவை ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத ஏன்னு எடுத்துக்கணும். மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 2/2 அன்னைக்கு பண்ணும்போது இது நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சுன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்கிற சம்மில் ஃபர்ஸ்ட் உள்ளதுல குறியீடை மாற்றாமல் அப்படியே நம்பர்ஸ் அப்படியே இடமாற்றணும். இங்கே உள்ள நம்பர்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து குறியீடு மட்டும் மாற்றணும். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 1 மாடுலஸ் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. எப்பவுமே +2 மேக்ஸை பொறுத்தளவுக்கு நான் திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா, போட தான் உங்களுக்கு மைண்டில் நிற்கும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் ஆகி உங்களால் போட முடியாது. அதனால் எவ்வளோவுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ உங்களுக்கு ஈஸியாகும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ பர்ஃபெக்ட் மேன். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து என்னன்னா 2/2 அணி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 3/3 அணி. 2/2 அணி வேற மாதிரி இருக்கும். 3/3 அணி வேற மாதிரி இருக்கும். 2/2 அணினா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். 3/3 அணினா கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ரிஸ்க் எடுத்து போட்டால் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நேர்மாறுக்கான சொல்லியிருக்காங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். 3/3 அணிக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஃபர்ஸ்ட் உள்ளதை வந்து விரிவுபடுத்தணும். அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா R1 மூலம் விரிவுபடுத்தினீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 5 1 1. இப்போ இந்த நம்பர்ஸ்க்கு மட்டும் நம்ம விரிவுபடுத்தணும். அதாவது 5 இன்ட்டு 5ல் உள்ள காலம்ஸும் அதாவது நிறையும் நிரலும் மறைச்சிடணும். நிறையும் நிரலும் மறைச்சிட்டிங்கன்னா என்ன நம்பர் இருக்கு 5 1 1 5. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு நம்ம குறியீடு வந்து இது ப்ளஸ்ஸு, அடுத்து மைனஸு, அடுத்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லி. அதனால அந்த ஃபர்ஸ்ட் உள்ள குறியீடை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த 1 இருக்கு இல்லையா, இந்த
1 இன்ட்டு 1 1 1 5. அடுத்து நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு? 1 1 இன்ட்டு அதோட நிறையும் நிரலும் மறைச்சிட்டோம்னா 1 5 1 1. நீங்கள் உங்கள் விரலை வச்சு கூட மறைச்சிக்கலாம். இப்போ இது அப்படியே நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இப்போ 5 இன்ட்டு 5 25 மைனஸ் 1 மைனஸ் 1 4 5 5 4 1 1 ப்ளஸ் 1 4 1 1 4 5 5. இப்போ அப்படி பண்ணிங்கன்னா 5 25லேருந்து 1 போச்சுன்னா 24 மைனஸ் 1 5லேருந்து 1 போச்சுன்னா 4 ப்ளஸ் 1 5லேருந்து 1 போச்சுன்னா மைனஸ் 4. இப்போது 24, அதாவது 24 இன்ட்டு 5 எவ்வளோ வரும்? 5 20 2 10 12 120 மைனஸ் 4 மைனஸ் 4. இது மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் 4. இப்போ 120 மைனஸ் 8. இப்போ 120லேருந்து 8 போச்சு அப்படின்னா 112. இப்போ இது வந்து 112ன்றது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த சமுக்கு வந்து நேர்மாறு, அதாவது என்ன எழுதணும் அப்படின்னா நீங்கள் ஏ என்பது பூஜ்ஜியமற்ற அணி. இந்த ஸ்டெப் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். ஏன்னா நேர்மாறு காண முடியும் எனில் அப்படின்னு கேட்டிருக்காங்களா, அதனால பூஜ்ஜியமற்ற அணி. எனவே ஏ இன்வர்ஸ் காண இயலும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிடணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு தான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன்னா, ஏ இன்வர்ஸ்னா ஃபார்முலா என்ன? 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மாடுலஸ் ஆஃப் ஏ தான் 112. இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிப்போமா? இப்போ இந்த சம்க்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. போன சம்ஸில் போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிறையும் நிரலும் மறைச்சு நம்ம எழுதணும்ல, அதே மாதிரி இப்போ எழுத போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு 5க்கு உள்ள நிறையும் நிரலும் மறைச்சிட்டோம்னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட்டு பெருசாக ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்லியிருக்கேன், உங்களுக்கு குறியீடு எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, அடுத்து மைனஸ், ப்ளஸ், அடுத்து மைனஸ், ப்ளஸ், மைனஸ், அடுத்து ப்ளஸ், மைனஸ், ப்ளஸ். இப்போ ஃபஸ்ட்டு 5க்கு வந்து நிறைய நிரலும் மறைச்சிட்டிங்க அப்படின்னா 5 1 1 5. அடுத்து இந்த 1க்கு நிறைய நிரலும் மறைக்கணும். கொஞ்சம் மட்டும் நிறுத்தி நிதானமாக கான்சன்ட்ரேட் எழுதுங்க. ஏன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 1 1 1 5. நெக்ஸ்ட்டு 1 இந்த நிறையும் நிரலும் மறைச்சிடணும். மறைச்சிட்டிங்க அப்படின்னா 1 5 1 1. எக்ஸாம் டைமில் ஒரு 5 நிமிஷம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கோங்க. ஆனால் கரெக்டாக அந்த செம்ம மெதுவாக பொறுமையாக நிதானமாக மட்டும் எழுதிருங்க. அடுத்து நிறையும் இந்த நிரலையும் மறைச்சிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட நிறையும் இதோட நிரலையும் மறைச்சிடணும். 1 1 1 5. அடுத்து நெக்ஸ்ட்டு இதோட நிறையும் செகண்டு 1 இந்த 5 இருக்குல்ல, இந்த 5ஓட நிறையும் நிரலும் மறைச்சிடணும். இப்போ இது நிரல், இது நிறை. இதோட ஆன்சர் 5 1 1 5. நெக்ஸ்ட்டு இந்த 1க்குரிய நிறையும் நிரலும் மறைக்கணும். நிறை நிரல் 5 1 1 1. நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் இந்ததுக்குரிய 1க்குரிய நிறையும் நிரலும் மறைக்கணும். ஒன் 1 5 1. நெக்ஸ்ட்டு இந்த நிறையும் இந்த நிரலையும் மறைக்கணும். அப்போ 5 1 1 1. நெக்ஸ்ட்டு இதுக்குரிய நிறையும் 5க்குரிய நிறையும் நிரலும் மறைக்கணும். 5 1 1 5.
கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து இதை மட்டும் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா ஃபுல் சம்மும் கரெக்டாக எழுதிடலாம். அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ ஃபுல்லாக அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா? ஐந்து 25 மைனஸ் 1 மைனஸ் 4 5 மைனஸ் 1 ப்ளஸ் 4 1 1 மைனஸ் 5 அடுத்து மைனஸ் 4 5 மைனஸ் 1 ப்ளஸ் 5 25 மைனஸ் 1 மைனஸ் 4 5 4 1 1 ப்ளஸ் 4 1 1 மைனஸ் 5 மைனஸ் 4 5 மைனஸ் 1 ப்ளஸ் 5 25 மைனஸ் 1 ஒரு டோட்டல் க்ளோஸ் பண்ணிட்டு மைனஸ் பண்ணுறது மைனஸ் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணுறதை ப்ளஸ் பண்ணுவோமா? இப்போ 25லேருந்து மைனஸ் 1 போயிட்டா 24 மைனஸ் 5லேருந்து 1 போயிட்டா 4 ப்ளஸ் சாரி ப்ளஸ் இருக்கு, இந்த மைனஸ் 4 வருமா? ப்ளஸ் மைனஸ் 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 4 மைனஸ் 5லேருந்து மைனஸ் 1 போச்சுன்னா 4 4 ப்ளஸ் 25லேருந்து மைனஸ் 1 போயிட்டா 24 மைனஸ் 5லேருந்து 1 போயிட்டா 4 அடுத்து 1லேருந்து மைனஸ் 5 போச்சுன்னா மைனஸ் 4 5லேருந்து 1 போயிட்டா 4 சிம்பிளை மட்டும் மறந்துடாதீங்க. ப்ளஸ் 25லேருந்து 1 போச்சுன்னா 24. ஸோ இந்த ஆன்சர் கிடைச்சிருச்சா? இப்போ நம்ம 2/2 அன்னைக்கு என்ன பண்ணோம், அதாவது நம்பர்ஸை மாத்திட்டு குறியீடை மாத்தினோமா? இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது நிறைய நிரலாகவும் நிறையாவும் எழுதணும். ஸோ 24 இப்படி உள்ளத இந்த லைனை அப்படி இப்படி எழுதணும். இப்போ 24 மைனஸ் 4 மைனஸ் 4ன்றத 24 மைனஸ் 4 மைனஸ் 4 இப்போ இந்த இப்படி எழுதணும். மைனஸ் 4 ப்ளஸ் 24 மைனஸ் 4 இந்த நம்பரை மைனஸ் 4 மைனஸ் 4 24 இதுதான் டிரான்ஸ்போஸ். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுவோமா? அதாவது A inverse equal to 1 divided by modulus of A adjoint of A. இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1 divided by இது A inverse modulus of A என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமா? modulus of A 112. ஸோ 1 divided by 112. இதுல பாத்தீங்க அப்படின்னா 4ன்றது உங்களுக்கு காமனா இருக்கா? ஸோ இதுல 4 வெளியில எடுத்துட்டோம்னா இங்க 6, அதாவது 6 நாள் 24 வருதா? மைனஸ் 1 ஒரு நாள் 4 இங்கேயும் மைனஸ் 1 அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் 1 இங்கே 6 6 நாள் 24 இங்கே மைனஸ் 1 இங்கேயும் மைனஸ் 1 மைனஸ் 1 6 இப்போ 112 4 கேன்சல் பண்ணலாமா? ஒரு நாள் 4 2 நாள் 8 9 10 11 32 என்னவா 32. ஸோ ஆன்சர் 1 divided by 28 6 minus 1 minus 1 minus 1 6 minus 1 minus 1 minus 1 6 இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ இதே செகண்ட் சம்ல தேர்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 3 1 3 4 1 3 7 2 இதுல நேர்மாறு காண முடியும் எனில் நேர்மாறு காண்க அப்படின்னா இதே தான் நம்ம இதுக்கு முன்னாடி சம் பார்த்துருக்கோம்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண பார்த்த மாதிரி, அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தா ஃபர்ஸ்ட் R1 மூலம் விரிவுபடுத்தன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உள்ள நிறையும் காலமுக்கும் மட்டும் எல்லாத்தையும் மறைச்சு நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? மாடுலஸ் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். அது நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சு அப்படின்னா பூஜ்ஜியமற்ற அணின்னு கண்டுபிடிச்சு A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் Aன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இங்கே உள்ளதுல எல்லாத்தையும் நிரல் மறைச்சு ஃபுல்லாக நீங்கள் எழுதுறீங்க. எழுதி எல்லாத்துக்கும் ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை இப்போ A இன்வெர்ஸ் ஆஃப் அந்த இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சம்க்கு இதை உங்களுக்கு ஹோம்ஒர்க், இதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.